வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, சாமுண்டீஸ்வரி ஒரே குழப்பத்தில் ரூமில் உட்காந்துருக்காங்க. அந்த மகேஷ் அப்படி எங்கே தான் போயிருப்பான்? அவன் இருந்தால் தானே நான் ரேவதி கிட்ட வந்து அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தான் ரேவதி வந்து ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவா. ராஜா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத பற்றி அவள் புரிஞ்சுப்பா. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கே. எப்படி வந்துட்டு அந்த மகேஷை கண்டுபிடிக்கிறது? மாயாவையும் உண்மையை சொல்லிடி அப்படின்னு சொன்னா அவள் உண்மையையும் சொல்ல மாட்டேங்கிறா. அதே நேரம் கார்த்தி வந்துட்டு நேராக ரூமுக்கு வராரு. சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, வாங்க மாப்பிள்ள. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. கார்த்தி கேட்குறாரு, அத்தை மகேஷை கடத்தினது நீங்களா இருக்கோ இல்லைன்னா நானா இருக்கோம் அப்படின்னு தான் ரேவதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் கண்டிப்பாக ரேவதியை கடத்தி வச்சில்லையா? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள அந்த மகேஷ் பற்றின விஷயத்த நீங்கள் என்ன விடவே இல்லையா? அவனை பற்றி எதுக்கு நீங்கள் இப்படி தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் எக்கெடுக்கிட்டு போகிறான். அவனை பற்றி இனிமே நீங்கள் கவலைப்பட வேணாம். இனிமேல் உங்களோட வாழ்க்கை ரேவதி தான். ரேவதி பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும், சரியா? இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரிங்கத்த. அப்போ உங்களுக்கு மகேஷ் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதா? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள அந்த மகேஷ் எங்கே இருக்கான், என்ன ஆனா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏன் அவனை கடத்தி வச்சுக்க போகிறேன்? அதில் என்ன நோக்கம் இருக்குது? எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்ததோட ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு கார்த்தியை நேராக ரேவதியை போய் பார்க்குறாங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, சொல்லுங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அன்னைக்கு மகேஷை வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கல்ல, அந்த இடத்துல யார் வந்துட்டு மகேஷை கடத்தி வச்சுருந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இத்தனை நாளும் நீ தான் அம்மாவை கடத்தி வச்சுருக்க அப்படின்னு நினச்சேன், மகேஷை கடத்தி வச்சுருந்த அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா தான் இத்தனை நாளும் மகேஷை கடத்தி வச்சுருந்துருக்காங்க. இது தெரியாமல் நான் இத்தனை நாளும் இருந்திருக்கேன். ஸோ இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஆனால் அத்தைக்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ மகேஷை கடத்தி வச்சிடலன்னு சொன்னாங்களே. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சி நான் வந்து கோவப்படுவேன் அப்படின்னு நினச்சி தான் அம்மா இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் ராஜா மகேஷ் ரொம்ப பாவம். என்னால் அவர் இப்போ கத்தி குத்து வாங்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நாளைக்கு போயிட்டு மகேஷை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலாம். இன்னும் 2 டேஸில் நீங்கள் ஆஸ்திரேலியா கிளம்புறீங்கல்ல, நீங்கள் கவலைப்படாமல் போங்க. மகேஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்போ ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாரு, அவரும் அவரோட அண்ணியும் தவறான தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட நீங்கள் எதுவுமே காமிக்கவே இல்லை. அதனால தான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். உண்மையாகவே அவங்க 2 பேரும் தவறான தொடர்பில் உள்ளவங்க தான். அதுக்கான ஆதாரம் என்னால் சீக்கிரம் நிரூபிக்க முடியலை. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ரேவதி சொல்கிறாங்க, சரி இப்பயும் நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத என்கிட்ட நிரூபிங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரி எனக்கு நேரம் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் வெளிநாடு போகிறதுக்குள்ள அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி நேராக அந்த ரவுடிங்க இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரவுடிங்க இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கடா, உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி கோட்டை விட்டீங்களே. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது, கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு லேடி வந்துட்டு டக்குன்னு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியும் அவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு அவனை நாங்கள் கத்தியால் குத்திட்டோமே, அவன் இந்நேரம் காலி ஆகியிருப்பான். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன கடைசி நேரத்தில் ஒரு லேடி வந்து காப்பாத்தினாளா? மாயாவை விசாரிச்சப்போ மாயாவுக்கு இன்னும் மகேஷ் இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொன்னா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் ஒரு லேடி தான் மேடம் கடைசி நேரத்தில் வந்து
அந்த மகேஷை காப்பாற்ற வந்தது. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நேரத்துக்கு அவனை அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஒருவேளை அது அந்த ரேவதியா இருப்பாளோ, சரி ஃபோட்டோவை காமிப்போம் அப்படின்ட்டு அவனுங்க கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணான்னு பாருங்க. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் இந்த பொண்ணு தான் மேடம் கடைசி நேரத்தில் இவனை காப்பாற்ற வந்தது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. அப்போ அவனுங்க சொல்கிறாங்க, மேடம் இவளால் தான் மேடம் அன்னைக்கு நாங்கள் அந்த மகேஷையே கோட்டை விட்டோம். இவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, டேய் இவ என்னோட பொண்ணுடா. இது கேட்டதோட அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் கடத்தி வச்சிருக்க சொன்ன ஆளு உங்கள் பொண்ணு வந்துட்டு காப்பாற்றிருக்கா, என்ன மேடம் நடக்குது? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு உண்மையை சொல்லு, கத்தியால் குத்துனீங்கல்ல, அவன் சாகுற மாதிரியா குத்துனீங்க? அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம் அவன் செத்தெல்லாம் இருக்க மாட்டான், அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ரேவதியோட கண்ணில் படாமல் இருந்துக்கோங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்புறமா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்கும் பொழுது அப்போ ரேவதிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நம்ம ரேவதி கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு நேராக ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி இங்கே பாரு, அந்த மகேஷை நீ தான் காப்பாற்ற போனியா? அப்போ ரேவதி கேட்குறாங்க, அம்மா மகேஷை நீங்கள் தான் இத்தனை நாள் கடத்தி வச்சுருந்தீங்களா? அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் கடத்தி வச்சுருந்தேன். ரேவதி கேட்குறாங்க, எதுக்குமா இவ்வளோ இன்னசென்ட்டாக உள்ள ஒருத்தரை ஏமா கடத்தி வச்சுருந்தீங்க? அவர் உங்களுக்கு அப்படி என்னம்மா பண்ணாரு? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி அவனை நீ இன்னமும் நல்லவன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பேற்பட்ட கேடி எப்பேற்பட்ட கேவலமான ஒருத்தனும் உனக்கு இன்னும் தெரியலையா ரேவதி? அப்போ ரேவதி கேட்குறாங்க, அம்மா அவரை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, அவர் அண்ணியை வந்துட்டு அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டு அவரோட கேரக்டரை இந்த மாதிரி தப்பாக பேசுறது எனக்கு கேட்க முடியலம்மா. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உனக்கு இன்னும் அவனை பற்றி தெரியல, அதனால தான் இப்படி பேசுகிற. அவனை நான் எதுக்கு திரும்பின கடத்தினேன், அவன் உன் கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். உன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் நல்லவன் நல்லவன் அப்படின்னு சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறியே தவிர்த்து நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட நீ மதிப்பே கொடுக்கல. அதனால தான் அவனை கடைசி நேரத்தில் கடத்தி ராஜா மாப்பிள்ளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ கூட உனக்கு ராஜா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. அவர் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு அப்படின்னு இன்னுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ராஜா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டு எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடு, அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் உண்மையாகவே அப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம கார்த்தி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி என்னாச்சு? ரேவதி சொல்கிறாங்க, அம்மா தான் அந்த மகேஷை கடத்தினாங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மாயாவும் மகேஷும் உண்மையாகவே தவறான தொடர்பில் உள்ளவங்க தான், அதை நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஆளே கிடையாது. அப்படி இருக்கையில் அம்மாவுக்கு எப்படி ஆதாரம் கிடைக்கும்? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி இரு நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, அத்தை. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள ரேவதி ஏதாவது சொன்னாலா? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது தான் ஃபைனல். கண்டிப்பாக இன்னும் 24 ஹவர்ஸில் அவங்க 2 பேரும் உண்மையாகவே இப்படிப்பட்ட தொடர்பில் உள்ளவங்க அப்படிங்கிறத நான் ரேவதி கிட்ட நிரூபித்து காமிக்கிறேன். இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா இந்த வீட்டில் உள்ள பல பிரச்சனைகளை நீங்கள் வந்துட்டு சரி பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு கேட்குறேன். மாப்பிள்ளை எனக்கு உதவி பண்ணுங்க. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அத்தை என்னத்தை எப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணாமல் இருப்பேனா? கண்டிப்பாக பண்ணுறேன் த. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போவே அந்த மாயா வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு அந்த மாயா கிட்ட உண்மையை கேட்குறோம். இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அத்தை மாயா கிட்ட உண்மையை சொன்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு மாயா வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க, அவங்க திருந்துற மாதிரி கிடையாது. அவங்க வச்சிருக்கிற ஃபோனை வாங்கினாலே அதில் ஏதாவது கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இதுவும் நல்ல யோசனை தான்,
அந்த மாயாவோட ஃபோனை வாங்கினாலே ஏதாவது உண்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அத்தை அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம மயில்வாகனம் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. மயில்வாகனம் கேட்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அத்தை இருக்காங்கல்ல, அந்த மாயாவும் மகேஷும் தவறான தொடர்பில் உள்ளவங்க தான், அதை உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு ரேவதி இருக்கால அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க, 24 ஹவர்ஸில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அத்தை நம்மளோட உதவி கேட்டிருக்காங்க. மயில்வாகனம் சொல்கிறாரு, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க மாப்பிள்ள, பண்ணிடலாம். அப்போ கார்த்தி ஒரு பிளான் சொல்கிறாரு. இது கேட்டதோட மயில்வாகனமும் சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறு விஷயம் போட்டுக்கிறாங்க, வீட்டில் கணக்கெடுக்கிற ஆள் மாதிரி. அப்போ நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து மாயாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. மாயா வந்துட்டு வீட்டு கதவை திறந்து யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, இது மாதிரி நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம், வீட்டில் எத்தனை பேர் யார் யார் இருக்கா, அப்புறம் அவங்களோட ரேஷன் கார்டு எல்லாத்தையும் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவும் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பி சரி இருங்க அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் சொல்கிறாரு, சரி நாங்கள் உள்ளார உட்காரவா அப்படின்னு கேட்க, மாயாவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வர சொல்கிறாங்க. உள்ளார போயிட்டு மயில்வாகனமும் கார்த்தியும் உட்காடுறாங்க. மயில்வாகனம் சொல்கிறாரு, என்ன மேடம் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் யாராவது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃபை பார்த்து தான் எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஸோ உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தின மயில்வாகனமும் கார்த்தியும் ரேவதியோட அந்த மாயாவோட ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததோட மயில்வாகனம் சொல்கிறாரு, பாத்தியா கார்த்தி ஃபோட்டோஸை, 2 பேரும் தீவிரமான லவ்வர்ஸ் மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இதை இப்போவே நான் உங்கள் ஃபோனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு நேராக ஃபோட்டோஸை அனுப்புகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அனுப்பின தடயத்தையும் அழிங்க அப்படின்னு சொன்னதோட அழிச்சிடுறாங்க. அப்போ மாயா இங்கேருந்து வந்துட்டு கார் சிந்தர் இருக்கு அப்படின்னு சொன்னதோட மயில்வாகனமும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மா டீட்டெயிலாக வாங்குற மாதிரி வாங்கிட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாயா நினைக்கிறாங்க, இந்த மாதிரியும் வருவாங்களா அப்படின்னு. அப்புறம் கவர்மெண்ட்ல என்னென்னமோ அனௌன்ஸ் பண்றாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு மாயா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில்வாகனமும் கார்த்தியும் வீட்டுக்கு போறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த போட்டோஸே போதும் ரேவதி கிட்ட காமிக்கிறதுக்கு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள இதை கொண்டு போய் அட்டைகிட்ட கொடுங்க, அட்டை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுப்பாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்ததோட வாங்க மாப்பிள்ள, கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க ஒரே ஒரு ப்ரூஃப் கேட்டீங்கல்ல, அந்த ப்ரூஃப் எல்லாம் ரெடி ஆயிருச்சு, இந்த பாருங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோஸை பாக்குறாங்க. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதுக்காக தான் மாப்பிள்ள இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த போட்டோஸை எப்படி வாங்குனீங்க? கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் நானும் மயில்வாகனமும் சேர்ந்து திட்டம் போட்டு வாங்கிட்டோம் அத்தை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள, இந்த போட்டோஸ் மட்டும் இப்ப ரேவதி கிட்ட காமிச்சா கண்டிப்பா ரேவதிக்கு எல்லா உண்மைகளும் புரிய வரும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிங்க அத்தை காமிங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியோட ரூமுக்கு போறாங்க. ரேவதி உட்கார்ந்து இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி போறாங்க. ரேவதி கேக்குறாங்க, அம்மா அந்த மாயாவும் மகேஷும் உண்மையாவே தவறான தொடர்புல உள்ளவங்க அப்படின்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள என்கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, 24 ஹவர்ஸும் முடிய போகுது, அவங்கள பத்தின உண்மைகள் உங்களுக்கு எதுவுமே தெரியல இல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. சோ இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உண்மையை உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் ரேவதி வந்திருக்கேன். இதை கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, சரி காமிங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோஸை காமிக்கிறாங்க. போட்டோஸை பார்த்த ரேவதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, இந்த போட்டோஸ் கூட நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றியா? இந்த போட்டோஸ் எல்லாமே அந்த மாயாவோட போன்ல இருந்து இன்னைக்கு ராஜா மாப்பிள்ளைய எடுத்துட்டு வந்தது. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இதை உன்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது மல்லிகா டாக்டரை வச்சு உன்கிட்ட உண்மையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா மல்லிகா டாக்டர் சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது. அதனால உன் கண்ணாலேயே நம்புற மாதிரி இந்த ஆதாரத்தை ரெடி பண்ண பாரு அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி அந்த போட்டோஸை பார்த்துட்டு, அம்மா ஒவ்வொரு போட்டோஸையும் பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கு, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் கூட தான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, ஆரம்பத்துல நானும் தான் மகேஷை நம்பினேன், அவரு ரொம்ப நல்லவர், அவரை நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்னு நானும் தான் நம்பினேன். ஆனா கடைசி நேரத்துல அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு ரேவதி, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதனாலதான் நான் டக்குன்னு ராஜா கூட உனக்கு ஃபிக்ஸ் பண்ணேன்.
ராஜாவும் ரொம்ப நல்லவர், இது உன்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, ராஜா மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், அவர் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. அதனால தயவு செஞ்சு பல விஷயங்கள் எதையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காம ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிய பாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வெளியில போய் நேரா கார்த்தியை பார்த்து, ராஜா மாப்பிள்ள, நான் வந்துட்டு ரேவதி கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், இனிமே அவ உங்களை கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டான், அவங்களோட நல்ல குணம் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை, இனிமே நிம்மதி மட்டும்தான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிங்கத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதியோட ரூமுக்கு போனதோட ரேவதியை பார்த்து, ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தவங்களா அவங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி, இது உன்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா நீ நம்புற மாதிரியே தெரியல. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு ராஜா, ஆரம்பத்துல இருந்தே இவங்களை பத்தின உண்மைகளை என்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா உன்னையும் நான் ரொம்ப வந்துட்டு அவமானப்படுத்திட்டேன், எங்க அம்மாவும் சொன்னதை கேட்காங்க, எங்க அம்மாவையும் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி விடு ரேவதி, இதுக்கப்புறம் நடக்க போறத பார்க்கலாம், இனிமே உன்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம், நீ ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு நினைச்சியல்ல, கவலைப்படாம ஆஸ்திரேலியா போ, ஹாப்பியா இரு, ஒரு 5 இயர்ஸ் வந்து நிம்மதியா அங்க வேலை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு இங்க வரணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீ வா. கண்டிப்பா வந்துட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நீ போன பிறகு கொஞ்சம் கோவமா தான் இருப்பாங்க, ஆனா கண்டிப்பா அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற ரேவதி, சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, இவரு எவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஆனா இவரை பத்தி நம்ம நம்ம இப்படி வந்துட்டு ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமே, இவர் மேல உள்ள கோவத்துல ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டோமே, உண்மையாவே நம்ம அவசரப்பட்டு தான் முடிவெடுத்துட்டோமோ அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப ஒரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வெளியில போனதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, ரேவதி கண்டிப்பா ஏத்துப்பா. கார்த்தி நினைக்கிறாரு, இன்னும் 2 நாளையில ரேவதி ஆஸ்திரேலியா போக போறாங்க, இந்த விஷயத்த பத்தி அத்தைக்கு எதுவுமே தெரியாது, அத்தைக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போறாங்கன்னு தெரியல, அவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு கார்த்தி ரொம்ப வரி பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்துட்டு கார்த்தியும் ரேவதியும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நேரா காவடி எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க, முருகன் கோவிலுக்கு. அபிராமியோட அந்த வேண்டுதல் நிறைவேறுமா? அபிராமி நினைச்சது நடக்குமா? ரேவதி ஃபாரின் போகாம வீட்லயே இருப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.